ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு, இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடனதுக்கு அப்புறமா சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 7லேருந்து 8 பல்லு பூண்டு. நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை நம்ம இந்த மசாலாவை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும் போது குழம்பு இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். ஏற்கனவே சின்ன வெங்காயம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் இது கரெக்டாக இருக்கும். இதை பொன்னிறமாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டும் வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் இப்போ கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ மட்டன் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் அதுவே தண்ணி விட்டு வற்றணும். அப்போ தான் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு ஹாஃப் க்ளோஸாக குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ மட்டன் அதுவே தண்ணி விட்டு வற்றிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தால் தான் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். அந்த தண்ணியோடய நீங்கள் மசாலா எல்லாமே சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. நீங்கள் சமையலை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் சரியாக வதக்காமல் நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் வதக்கி செய்யும் போது அந்த மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மிக்சி ஜார் அலசிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர். அதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே இப்போவே நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் இது இன்றைக்கி ப்ளைன் ரைஸ் கூட தான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே இது தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு. பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. நல்ல எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா 5 விசில் விட்டுட்டேன். இப்போ மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லியிலையும் தூவிடுங்க. ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ரெடி பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ.